வணக்கம் and welcome to செரி சமையல். நீங்க இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹோம்மேட் பீட்சா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சியோட இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம செய்ய போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி பீட்சா சாஸ் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஸ்டோரில் வந்து இந்த ரெடிமேட் பீட்சா சாஸ் விற்கும் இல்லையா, அது கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி டேஸ்டியான பீட்சா சாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நான் 6 பெரிய பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். நான் ஏன் இந்த தக்காளி யூஸ் பண்ணுறேன்னா இதில் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்னஸோடய இருக்கும். அது வந்து பீட்சா சாஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அதனால தான். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நாட்டு தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தக்காளியில் அடிப்பக்கத்தில் ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு இந்த மாதிரி எக்ஸ் மார்க்கில் கட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறேன்னா தக்காளி வேக வச்ச அப்புறம் அதோட தோலை உரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான். இந்த மாதிரியே எல்லா தக்காளிக்கும் அடிப்பக்கத்தில் எக்ஸ் மார்க் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம எல்லா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரஃப்பாக சாப் பண்ண ஒரு 1/4 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 5 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டு ஹை ஹீட்டில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியோட தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை விட்டு இந்த வெஜிடபிள்லாம் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். தக்காளி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதோட தோலெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். எக்ஸ் மார்க் போட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதனால் வந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருது. தோலை உரிச்சிட்டு இதோட இந்த ஐ போர்ஷன் இருக்கு இல்லையா, இதையும் வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா தக்காளியும் இப்போ நம்ம அது மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பிளெண்டிங் ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க மற்ற காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்புறம் இதை மூடி போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழை அரைச்சி எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பீட்சா சாஸோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பியூரே, அதுலேருந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் பியூரேயில் வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணி குக் பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்க பச்சை வாசனைலாம் எல்லாமே போயிட்டு நல்லா குக் ஆகும். இப்போது அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. மீதி இருக்கு இல்லையா பியூரே, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பியூரையும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் உடனே மூடி போட்டுட்டு 5லேருந்து 6 நிமிஷம் இந்த பியூரை நல்லா ரெடியூஸ் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் 1 டீஸ்பூன் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகும். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பேசில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் ஒரேகானோ ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா சீசனிங், அது எல்லாமே இந்த சாஸோட சேர்கிறதுக்கு இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பீட்சா சாஸ் ரெடி ஆகிடுச்சு.
பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்டோர் பாட் மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பீட்சா சாஸ் செஞ்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கடையில் வாங்க மாட்டீங்க பீட்சா சாஸ். இந்த பீட்சா சாஸை ஒரு க்ளீனான ஏர்டைட் ஜாரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 2 வீக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் பீட்சா அண்ட் பாஸ்தா ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, வீட்டிலே எவ்வளோ சூப்பராக நம்ம பீட்சா சாஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் இது எவ்வளோ நல்லா இருக்குது, அந்த பீட்சாக்கு வந்து ஒரு எவ்வளோ சூப்பரான ஃப்ளேவர் இது தருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.